குட் மார்னிங். பாலிட்டி அதை எப்படி படிக்கணுங்கிற டெக்னிக் நான் சொல்றேன். பாலிட்டியோடைய மைக்ரோ டாபிக்ஸ் சிலபஸ்ல கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகா இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பாலிட்டி படிக்கணும். முதல்ல வந்து அதுதான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பாலிட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். அதாவது இதுல நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல்னா என்ன, கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, சரிங்களா, அரசியலமைப்புனா என்ன இருக்கும், மற்ற நாட்டுடைய அரசியலமைப்புகள் என்ன, அதுவும் குறிப்பா 2 நாட்டுடைய அரசியலமைப்பை நம்ம படிக்கணும். சரியா? ஒண்ணு அமெரிக்கன் யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன். சரியா? பிரிட்டனுடைய கான்ஸ்டிடியூஷன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா எதிர் புதிர். அதனால அதுல இருக்கக்கூடிய இந்த 2 நாட்டினுடைய அரசியலமைப்புல இருந்துதான் நம்ம இந்திய நாட்டுடைய அரசியலமைப்பே உருவாயிருக்கு. அதனால அதை ரெண்டுத்தையும் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். அதே போல யூனிட்டரி ஒற்றையாட்சி முறைனா என்ன, கூட்டாட்சி முறைனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல பார்த்துருப்போம். சரிங்களா? அடுத்தது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பாலிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்ம இந்திய அரசியல் எப்படி டிசைன் ஆயிருக்கும், பாகங்களாகவும் அட்டவணைகளாகவும் அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம். இது ஒரு இன்ட்ரோ கொடுத்திருக்கோம், இது படிச்சிருக்கோம். 25 பாகங்கள், 12 அட்டவணைகள். அதை நம்ம தெளிவா படிச்சிடணும். இதுல இருந்து நம்ம ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது 2வது மைக்ரோ டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பு உருவான விதம், அரசியலமைப்பு உருவான வரலாறு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டத்திலிருந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா 1773, 1784, அதுக்கப்புறம் 1813, 833, 853, சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஜோடி 1853. அதை தொடர்ந்து கிழக்கிந்திய கம்பெனி இந்தியா விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம விக்டோரியா மகாராணி ஆட்சியை ஆரம்பிப்பாங்க. 1858, 1861, 1892, 1909, 1919, 1935. அதுல குறிப்பா இந்த 3 சட்டங்கள் 1909, 19, 35, அதாவது மிண்டோ மார்லே சட்டம், மான்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935, அண்ட் ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கோம், சுதந்திரத்தை கொடுத்திருப்பாங்க. 1947ல சுதந்திர சட்டம் வந்திருக்கும். இதுதான் இந்த சுதந்திர அரசியலமைப்புடைய வரலாறு. இந்த டாபிக்கை முடிச்சுட்டு அடுத்தது என்ன பார்க்கணும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நம்ம இந்திய அரசியலமைப்பை எப்படி உருவாக்குனாங்க, இதெல்லாம் பிரிட்டிஷ் வெள்ளக்காரனுடைய காலகட்டத்துல வந்து அரசியலமைப்பு. அதுல இருந்து ஒவ்வொரு சட்டத்திலையும் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்டாவது தெரிஞ்சிருக்கணும். அதுதான் எக்ஸாம்ல கேட்பான். சரியா? 84 பிட்ஸ் இந்தியா சட்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். 13 இந்திய கவுன்சில் சட்டத்துல தான் முதல்ல கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? விண்டோ மார்லி சட்டம் 1909, 1919, 1935, அது எல்லாமே குறைஞ்சது ஒரு பக்கம் தெரிஞ்சிருக்கணும். குரூப் 1 லெவல்ல இம்பார்ட்டன்டா கேட்பான். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு உருவான வரலாறு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல 3 விஷயம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். வரலாற்று ரீதியா வந்து ஒண்ணு 1942 நடந்த கிரிப்ஸ் மிஷன் பத்தி தெரிஞ்சிருக்கணும். 1946ல கேபினட் மிஷன். சரியா? இவங்க 2 பேர் தான் அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக வந்து வெள்ளக்காரன் நம்ம இந்தியர்களுக்காக அமைச்சு கொடுத்த ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் பிளான். மவுண்ட் பேட்டன் பிளான்னா எப்படி இந்தியா பிரிஞ்சுது அப்படின்றது அந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கும். மவுண்ட் பேட்டன் பிளான், இந்தியாவும் பாகிஸ்தானும் 2ஆ பிரிஞ்சது காரணமே அந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் தான். அதுல ஜம்மு காஷ்மீர் இன்னைக்கு ஊசலாடிட்டு இருக்கிறது. சரிங்களா? எப்படி வந்து இந்தியாவை ஒருங்கிணைச்சாரு நம்ம இரும்பு மனுஷன் யாரு, சர்தார் வல்லபாய் பட்டேல். அந்த கதைகள்லாம் இதுல நம்ம பார்த்திருப்போம். சரியா? அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா 2 விஷயம் வரும். ஒண்ணு தற்காலிக அரசாங்கம்னு உருவாக்கி இருப்பாங்க, அதாவது இன்ட்ரீம் கவர்மெண்ட். இந்தியாவை சுதந்திரம் கொடுத்துட்டு அவன் சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்தியா உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு தற்காலிகமா ஒரு அரசாங்கம் உருவாக்குனாங்க. அதுல நேரு தான் தலைமை பொறுப்புல இருந்தாரு. சரியா? இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு உருவானது 1950ல தான். இந்தியா அவன் வந்து விட்டுட்டு போனது 1947 தான். அப்ப 3 வருஷம் இந்தியாவில எப்படி கவர்மெண்ட் நடந்துச்சு? கவர்மெண்ட் உருவாக்கணும், அரசியலமைப்பு வேணும். ஆனா அந்த அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கே நமக்கு 3 வருஷம் தேவைப்பட்டுச்சு இல்லையா? இன்னும் துல்லியமா சொல்ல போனா 2 வருடம் 11 மாசம் 18 நாள் அப்படின்றது உருவாச்சு. அம்பேத்கர் எழுதுறதுக்கு அந்த டைம் எடுத்துக்கிட்டாங்க. அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை, அவர்களுக்கு வந்து அந்த டைம் எடுத்துக்கிச்சு. அப்ப இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில், அதாவது அந்த 3 வருஷம் சுதந்திரம் கொடுத்து 50 வரைக்கும் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி,
அவங்க அந்த அரசியலமைப்பை உருவாக்குற வரைக்கும், இன்னும் எக்ஸாக்டா சொன்னா என்னைக்கு அங்கீகரிச்சாங்க? 26 ஜனவரி 1909 அங்கீகரிச்சாங்க. அப்ப அந்த 3 வருஷத்து கதையை தான் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தது. கிட்டத்தட்ட நம்ம இது வரைக்கும் ஆர்டிக்கலே ஆரம்பிக்கல. அது வரைக்குமே இவ்வளவு கதைகள் இருக்கு பாலிட்டியில. இன்னும் சொல்ல போனா இது சிலபஸ்லயே சொல்லப்படலை, ஆனா இருக்கு. சரியா? ஏன்னா அது சிலபஸ், அதுதான் சொன்னேன், சிலபஸ்ல வேகா கொடுத்திருப்பான், வெறும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு கொடுத்திருப்பான் இல்லையா? ஆனா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லும் போது கான்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு தெரியணும், கான்ஸ்டிடியூஷன் எப்படி உருவாச்சுங்கிற வரலாறு தெரியணும், கான்ஸ்டிடியூஷன் எப்படி மேக் பண்ணாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதாவது இது பேர் மைக்ரோ டாபிக்ஸ். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன படிக்கணும்? ஓகே, கான்ஸ்டிடியூஷன் உருவாயிருச்சு. கான்ஸ்டிடியூஷனோட முதல் பக்கம் என்ன? பிரியாம்பிள். கான்ஸ்டிடியூஷனோட முதல் பக்கமே பிரியாம்பிள். அப்ப பிரியாம்பிள்னா என்ன, அது அதோடைய கருத்துக்கள் என்ன, அதுல சொல்லப்பட்ட டேர்ம்ஸ் என்ன, அது சம்பந்தப்பட்ட வழக்குகள் என்ன, பேருபார் யூனியன் வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, மினர்வா மில்ஸ் வழக்கு, எல்ஐசி ஆஃப் இந்தியா வழக்கு, இந்த வழக்குகள்லாம் பிரியாம்பிளுடைய அங்கீகாரம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னோம். ரைட், இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்குது. கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கும் போது அம்பேத்கர் வந்து எங்கிருந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் எடுத்தாரு அப்படின்றது சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த டிபிஎஸ்பிங்கிற டாபிக் வந்து எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்கிற கேள்வியை கிட்டத்தட்ட ஒரு 15-20 வாட்டி டிஎன்பிஎஸ்ல கேட்டிருப்பான். அது மாதிரி மொத்தமா அமெரிக்கால இருந்து என்ன எடுத்துக்கிட்டோம், 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து நம்ம அம்பேத்கர் எங்க காப்பி அடிச்சாரு. சரிங்களா? சோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், எந்தெந்த நாட்டுல இருந்து எந்தெந்த அரசியலமைப்பை எடுத்தாரு அப்படின்ற அந்த டாபிக் வந்து ஒரே ஒரு பக்கம் தான், ஒரே ஒரு டப்பா தான். ஆனா அதுல இருந்து அவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும், கேட்டிருக்காங்க இது வரைக்கும். சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டெக்னிக்கலி ஓவர். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரிசையா பாகங்கள் ஆரம்பிச்சிருக்கும். முதல் பாகம் பார்ட் 1, அடுத்தது பார்ட் 2, இந்தியா இந்தியா மற்றும் அதோடைய எல்லை, இந்தியா அதோடைய மட்டும் எல்லை. அடுத்தது குடியுரிமை, சிட்டிசன்ஷிப், இரண்டாவது பாகம் குடியுரிமை. இதுல அடிஷனலா நம்ம புக்ல இல்லாத வந்து குடியுரிமை சட்டத்தை பத்தி படிச்சிருக்கணும். ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியானா என்ன, சரிங்களா? என்ஆர்ஐ, வெளிநாட்டு வாழ் இந்தியன்னா என்ன, பூர்வீக இந்தியாவை பூர்வீக கொண்டவர்கள் அப்படின்னா பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜினா என்ன, இதெல்லாம் புக்ல இருக்காது, ஆனா நம்ம படிக்கணும். சரிங்களா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாகம் 3. பாகம் 3ங்கிறது என்னது? அடிப்படை உரிமைகள். இதுதான் வந்து ரொம்ப பெரிய டாபிக், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை ஒண்ணும் விடாம மனப்பாடம் பண்ணி படிக்கணும். எதோட படிக்கணும்? அது சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் அதோட படிக்கணும். அது சம்பந்தப்பட்ட வழக்குகளும் படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிகல் சொல்லும் போதும் அதோடைய வழக்குகளை நான் சொல்லியிருப்பேன். ஆர்டிகல் 21 அப்படின்னா என்ன வழக்குகள், அப்ப ஏகே கோபாலன் வழக்கு, அப்புறம் மேனகா காந்தி வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒருத்தர் கைது செய்ய போறாங்கன்னா என்ன, அதுக்கு என்ன வழக்குகள் வந்திருக்கும், கைது செய்ததுக்கு அப்புறம் என்ன வழக்குகள் அப்படின்றத பார்த்திருப்போம். கல்வி உரிமை பார்த்திருப்போம். குழந்தை தொழிலாளிகளை தடுக்கிறதுக்காக ஆர்டிகல் 24 பார்த்திருப்போம். தீண்டாமை சட்டம் ஆர்டிகல் 17க்கு வந்து அங்க 2 சட்டங்கள் வந்திருக்கும், அதை பார்த்திருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிகளுக்கும் அது சம்பந்தப்பட்ட சட்டங்கள், அது சம்பந்தப்பட்ட வழக்குகள் வித்து உதாரணங்களோட நம்ம படிச்சிருக்கணும். தெளிவா இருக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடுத்து பாகம் 4, இதுதான் டிபிஎஸ்பி. சரிங்களா? அடுத்தது பாகம் 4ல ஏ. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே நடுவுல அமெண்ட்மெண்ட்னா என்ன, சட்ட திருத்தம்னா என்ன, எப்படி வந்து அந்த ஏன் வருது, சட்ட திருத்தம் அப்படின்றது என்ன, அவசர நிலைனா என்ன, ராணுவ ஆட்சினா என்ன, இதெல்லாம் கூடுதல் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ். வாட் இஸ் எமர்ஜென்சி, வாட் இஸ் மிலிட்ரி ஆர் மார்ஷியல் லா, ராணுவ சட்டம்னா என்ன, ராணுவ ஆட்சினா என்ன, மார்ஷியல் லா. சரிங்களா? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்தோம்னா பாலிட்டியோடைய ஒரு ஹாஃப் முடியுது. ஒரு பாதி, அதாவது ஒரு கேக்க 2ஆ வெட்டுனா எப்படியோ அது போல ஒரு பாதி முடியுது. அப்ப நமக்கு பாலிட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்வி வருதுன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 10 கேள்வி வருதுன்னு வச்சுக்கோ. அந்த 10 கேள்வியில 5 கேள்வி இப்ப நான் சொன்னதோட முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து பாலிட்டியோட மைக்ரோ டாபிக்ஸ். இப்படிதான் படிக்கணும். பாலிட்டியோட மைக்ரோ டாபிக்ஸ் இதுதான் ஒன் ஹாஃப் ஆஃப் தி இந்தியன் பாலிட்டி. இப்போ இந்த பாலிட்டி டிஎன்பிசி மட்டும் இல்ல, யூபிஎஸ்சிக்கும் அதேதான். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு சிலபஸ் அதுல இருக்குன்னா இவ்வளவுதாங்க மைக்ரோ டாபிக்ஸ். இதுக்கப்புறம் கடல்லே இல்லை. சரியா? இருக்கிற எல்லா மைக்ரோ டாபிக்ஸ் இதுலயே வந்துடும். சரி, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.